ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க எங்க ஃப்ரெண்டு வீட்ல ஸ்டே பண்றதுக்காக வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம்னு. அதோட டே 3 vlog தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதி ருத்ரா गोवा रुद्रा को बॉटल கொடுத்தியா रुद्रा உன்கிட்ட டாடி பாட்டில் கொடுத்தாரா யாதோ சரி நீ கார்ல இப்ப சூப்பரா காலையிலே எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லதான் ஆசை. ஆனா நாங்க காலையில எல்லாம் கிளம்பலங்க. கிளம்பும் போதே வந்து அரௌண்ட் ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. காலையிலன்னு பிளானை போட்டு ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணும். ஸோ இப்போ எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பாத்துட்டீங்க தானே. ஸோ ஆமாங்க, நம்ம வந்துட்டு ஒரு கோவிலுக்கு தாங்க போறோம். இங்க இருந்து வந்துட்டு ஒரு 30 minutes டிரைவ்ல வந்துட்டு ஒரு கோவில் இருக்கு, லக்ஷ்மி டெம்பிள் இருக்கு. ஸோ அங்க போலாமே அப்படின்னு வந்து பிளானை போட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி நம்ம கோவிலுக்கு வந்துட்டோங்க. நல்ல வெதருங்க இன்னைக்கு. லைட்டாக வந்து காத்தடிச்சுது, ஆனாலும் வந்துட்டு வெயிலாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் வெதர் வந்து சூப்பராக இருந்தது. அதனால நல்ல ட்ரெடிஷ்னல் வேற நம்ம கிளம்பி வந்தோமா. ஸோ ஜாக்கெட்லாம் போட வேண்டிய வேலை இல்லை. ஸோ இந்த ஒரு டெம்பிள் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசச்சூசெட்ஸ் அப்படின்ற ஸ்டேட்ல ஆஷ்லேண்ட் அப்படின்ற இடத்துல இருக்குங்க. இங்கே அமெரிக்காவில் முழுசாக கட்டி முடிச்ச முக்கால்வாசி கோவில்கள் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ல தான் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில மைன்யூட் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கும். மற்றபடி வந்து வெளியே நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கவே வந்து ரொம்ப அழகா க்ரீனரியா வந்துட்டு கலர்ஃபுல்லா இப்படி தாங்க இருக்கும். நமக்கு வந்ததுமே மைண்ட் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இந்த கோவிலில் பார்த்தது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இடங்க. இது லைப்ரரி வந்து இங்கே இருந்துச்சு. அழகாக வந்து நம்ம புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு டேபிள் சேர்ஸ் எல்லாம் போட்டு நிறைய வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து புக்ஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்கங்க. லைக் தமிழ்லேருந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் நிறைய வந்து லாங்குவேஜில் புக்ஸ் எல்லாமே இங்கே வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லா கோவிலும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி நாங்கள் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். இங்கே தான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே அக்சசிபிளாக பக்கத்துலேயே இருந்த மாதிரி இருந்துச்சா. அதனால வந்துட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம், கோவில்ல லைப்ரரியா அப்படின்னு தான் இருந்துச்சு. அடுத்ததா நம்ம இப்ப வந்து இந்த கோவிலோட கேன்டீனுக்கு போறோங்க. எல்லா ஹிந்து டெம்பிள்லயுமே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கேன்டீன் இருக்கும் கண்டிப்பா. ஃபுட் எல்லாம் நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டு நல்லாவே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னைக்கு ஃபுட் எல்லாம் சாப்பிட்ற வேலை இல்லை, ஏன்னா வீட்லயே லஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் கிளம்பி வந்தோம். ஸோ இங்க வந்து டீ மட்டும் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ள போயிட்டே இருக்கோங்க. ஸோ இப்போ சூப்பராக ஆளுக்கு ஒரு டீயை வாங்கி பக்குவமாக குடிச்சிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கே. கோவிலை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பில்டிங்கை சுற்றி வராமல் எப்படி, அப்புறம் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் வேற பண்ணுவோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே வழியிலேயே நின்று கரசல் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நல்லா வந்து பசங்களெல்லாம் வச்சு ஸ்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்பணும். நம்ம குட்டீஸ் எல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுனாலே எவ்வளோ கஷ்டம் இல்லையா. இந்த பசங்களை ஒரு பொசிஷனில் நிற்க வச்சு குரூப் ஃபோட்டோ, தனி ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ அப்படின்னு நம்ம எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அப்பப்பா டயர்ட் ஆயிடுவோங்க. அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு இன்னைக்கு எங்களுக்கு.
சூப்பராக சாமி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். லஞ்செலாம் சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கிறோம். விண்டோ ஓப்பன் பண்ணிங்களா? லஞ்செலாம் சூப்பராக சமைச்சு வச்சுட்டு வந்துருக்கிறோம். போகிறோம், சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் பேயான் கிளம்புறோம். பேக் டு வீடு. நியூ ஜெர்சி போகிறோம். அவ்வளோதான், ட்ரிப் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். என்னப்பா? ஆமாப்பா, உங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான்ப்பா போவோம். ஏய் ஆத்து, என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? சிப்ஸ் சாப்பிடுறீங்களா? வீட்லேயே லஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்களா, நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே வந்து ஒரு 3:34 ஆயிடுச்சிங்க. அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்சு சாப்பிட்டோம். சிக்கன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ரைஸு, அதுக்கப்புறம் 65, அதுக்கப்புறம் மீன் குழம்பு, இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனோம். இந்த ஸ்பெஷலான மீன் குழம்பு நான் தான் பண்ணேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, முகிலோட கைப்பக்குவம் தான். மீன் குழம்பு அருமையாக வந்திருந்தது அப்படின்னுலாம் தற்பெருமை நான் பேச மாட்டேன். என் நண்பர்கள் எல்லாம் சொன்னதை தான் நான் சொன்னேன். இங்கே அந்த தவுள்காரன் காதில் வரும்போது சத்தமாக சொல்லுங்கள். கோவா ஃபிஷ் எடுத்தீங்களா நீங்க? தவுள்கார யாருங்கறதா பிரச்சனை. எத்தனை ஃபிஷ் எடுத்து சாப்பிட்டீங்க? நான் 3 எடுத்து சாப்பிட்டீங்க. அவங்க தான் 3 நாளா சோறு போட்ட வள்ளல்ஸ். என் பையனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி கடமையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட தட்டை ஃபில் பண்ணிட்டு வந்து சாப்பிட வந்துட்டேன். ரொம்ப பரபரப்பாக வந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ண டைமோட ரொம்ப வந்து லேட் ஆகிருச்சு. நைட்டில் வந்து ட்ரைவ் பண்ணி போகிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஆனால் வழக்கம் போல் லேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கீழே இறங்குறோங்க. இல்லைப்பா ருத்ராது, நம்ம ட்ராலி எதுனே தெரில, பொறுப்பு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ட்ரங்க்ல லோட் பண்ணுறது தாங்க பெரிய டாஸ்க்கு. அதெல்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக பண்ணிடுவாங்க. இங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா 2 பேர், அவங்க அதில் எக்ஸ்பர்ட். இங்க இருந்து 3 நாளுமே வந்துட்டு யாரும் என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, எங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்கங்க. ஏன்னா வந்துட்டு இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப சேஃபா இருந்துச்சு. நிறைய இந்தியன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு ஏரியாவாக இருந்துச்சா, அதனால பசங்க ரொம்ப ஜாலியாக வந்து பேக்யார்டு அந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி வந்து அவுட்டோரில் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கான சாம்பிள் வீடியோ தான் இது. எங்கள் ஏரியாலலாம் இவ்வளோ ஃப்ரீயாக பசங்களை மட்டும் வெளியே விட்டுட்டுலாம் இருக்கவே முடியாது. நம்ம எப்போவுமே ஒரு அடல்ட் வந்து கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்கங்க. வெற்றிகரமாக பேக் பண்ணிட்டு அப்படியே வண்டி 10 மணிக்கு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் நேராக நியூ ஜெர்சி தான் நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம இப்போ வழியில் நிறுத்தி ஒரு மெக்டொனால்ட்ஸ் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ மெக்டியில் நிறுத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப்பை போட்டிருக்கோம். உள்ளே போயிட்டு பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு, ஏன்னா டின்னர் டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகிற வரைக்கும் சரி வராதுன்னு சொல்லிட்டு இங்கேயே ஸ்டாப் பண்ணியாச்சு. நம்மளும் ஏதாவது வாங்கிட்டு பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வரலாம். வாங்க உள்ள போகலாம். ஆர்டர் பண்ண
நாங்கள் வந்துட்டு ஈவினிங் லேட்டாக தான் சாப்பிட்டு கிளம்பணுன்றதுனால எங்களுக்கு மீல் மாதிரிலாம் எதுவும் வாங்கிக்கல. கிட்ஸுக்கு மட்டும் வந்து கிட்ஸ் மீல் வாங்கி கொடுத்தாச்சு. அப்படியே நம்ம சைடில் ஏதாவது வாங்கி லைட்டாக வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பசங்க கிட்டேருந்து வந்து ஆட்டையை போட்டு சாப்பிட்டாச்சு. பசங்களுக்குலாம் சாப்பாடு வாங்கி கொடுத்தாச்சு. நம்மளும் ஒரு ட்ரிங்க் கரெக்ட் பண்ணியாச்சு. நல்லா வந்து லஞ்சே லேட்டாக சாப்பிட்டு கிளம்பணுமா, 5 மணிக்கு, அதனால் பசிக்கல. அதனால் ட்ரிங்க் மட்டும் லைட்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் பசங்கிட்ட ஆட்டையை போட்டு சாப்பிட்டு அப்படி கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு செம்ம டிராஃபிக், 2 hours அன்றைக்கி தான் 1.5 மணி நேரம் இருந்தது. ஸோ டிராஃபிக்கில் தவிழ்ந்து அப்படியே நம்ம இப்போ வந்து ஊரை பார்த்து போய் சேர போகிறோம். போலாமா? ஸோ அவ்வளோதான் மக்களே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா இது வீடியோ இவ்வளோ ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. சீக்கிரமாகவே திரும்ப வந்துடுறேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஜாலியான வீடியோவோட சீக்கிரமாக வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். அது வரைக்கும் பாய்.